அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணத்தினால் ரமலான் மாதத்தினுடைய 3வது நோன்பை நிறைவேற்றியவர்களாக இந்த நேரத்தை, இந்த நாளை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் வைத்திருக்கின்ற நோன்பை ஏற்றுக்கொள்வானாக, நம் பாவங்களை மன்னிப்பானாக, அவனுடைய ரஹ்மத் என்கிற வட்டத்திற்குள் நாம் அனைத்து நபர்களையும் சேர்த்து அருள்பாலிப்பானாக. தினம் ஒரு வசனம் என்ற அடிப்படையில் குர்ஆனுடைய 3வது ஜுசுவிலே இடம்பெற்றிருக்கிற ஒரு வசனத்திற்குத்தான் விளக்கத்தை இந்த காணொளியில் மிகச் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸாஇ வல் பனீன வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினல் ذஹபி வல் ஃபில்லா வல் கைலில் முஸவ்வமத்தி வல் அன்ஆமி வல் ஹர்ஸி ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. முஅமினான அடியார்களே, இந்த உலகத்திலே ஆண்களும் பெண்களும் தங்கங்களும் பொற்குவியல்களும் விலை உயர்ந்த கால்நடைகளையும் உங்களுக்கு அழகாக காட்டப்படும். அவைகளையெல்லாம் நம்பி விடாதீர்கள். அவைகள் அனைத்துமே இந்த உலகத்தினுடைய அலங்கார பொருட்கள். அவைகளை நம்பி நீங்கள் இந்த உலகத்தை பெரியதாக எண்ணி விடாதீர்கள். இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமில்லாத ஒன்று என்கிற மிகப்பெரிய தத்துவத்தை, கருத்தை அந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. நம்மில பெரும்பாலான நபர்கள் இந்த உலக வாழ்க்கையை பெரியதாக கருதி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் தான் நம்ம நிரந்தரமாக இருப்போங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் எல்லா விதமான காரியங்களையும் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். நன்கு யோசிக்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. எங்கோ இருந்து இங்கு வந்தோம், இங்கிருந்து ஒரு நாள் நிச்சயம் எங்கோ நாம் செல்ல போகிறோம். அதுதான் ஒரு முஸ்லிமினுடைய, ஒரு முஃமினுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. தாயினுடைய வயிற்றில் ஒரு 10 மாதம் இருந்தோம். அங்கேருந்து அல்லாஹ் ரிலீஸு கொடுத்தா அந்த துனியாவுக்கு வந்திருக்கிறோம். இந்த துனியாவில் நமக்கென்று விதிக்கப்பட்ட வயது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்வோம். ஒரு நாள் மரணம் வரும். நிச்சயமாக அந்த மரணத்தை சந்தித்து நாம் கபருக்கு போவோம். கபூரில் நாம் எவ்வளோ காலம் இருப்போம் என்பது தெரியாது. மஹ்ஷருடைய நேரத்தில் அல்லாஹ் மீண்டும் நம்மை எழுப்புவான். அங்கே நாம் மறுமையினுடைய வாழ்க்கைக்கு செல்வோம். இப்போ நிரந்தரம் என்பது இந்த உலகத்தில் எங்குமே நமக்கு இல்லை. தாயினுடைய வயிறும் நிரந்தரம் அல்ல, இந்த துன்யாவும் நிரந்தரம் அல்ல, கபரும் நிரந்தரம் அல்ல. நிரந்தரம் என்பது நாளை மறுமை மட்டும்தான் என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்போ இந்த துன்யாவில் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த துன்யாவிலே எப்படி வாழ வேண்டும் என்றால், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிருஸ் சபீல். இந்த துன்யாவில் நீங்கள் எப்படி வாழணும்னா ஒரு வழிப்போக்கனை மாதிரி வாழ்ந்துக்கங்க. ஒரு வழிப்போக்கனுக்கு எப்படி சொந்தமாக ஒரு இடம் இருக்காதோ, ஒரு நாளைக்கு இந்த ஊரில் இருப்பான், நாளைக்கு அடுத்த ஊருக்கு போவான், அடுத்த நாள் அடுத்த ஊருக்கு போயிடுவான். நிரந்தரம் இல்லாமல் அவன் நகர்ந்து கொண்டே இருப்பான் இல்லையா? அது மாதிரி இந்த உலக வாழ்க்கையை நினச்சிக்கங்க. ஏன்னா நிச்சயமாக இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. ஒரு நாள் நம்ம போயிடுவோம். அப்போ போயிடுவோங்கிறத நீ உறுதி செஞ்சுட்டாலே இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு பெரிதாக பிரமிப்பாக காட்டப்படாது அப்படிங்கிறத நாம் உணர்ந்துக்குவோம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்களோடு மதீனாவினுடைய வீதியில் நடந்து போகிறாங்க. போகிற வழியில் ஒரு இறந்த நிலையில் ஒரு ஆடு கிடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டை தூக்கிட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, இந்த ஆட்டை உங்களில் யாராவது காசு கொடுத்து வாங்குவீர்களா? காசு கொடுத்து வாங்குறதுக்கு, ஒரு திர்ஹம் கொடுத்தோ தீனார் கொடுத்தோ வாங்குறதுக்கு முன் வருவீங்களான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இறந்து போன ஆட்டை நாங்கள் எப்படி வாங்குவோம்? அதை வாங்கி என்ன பிரயோஜனம்? அது உயிரோடு இருக்கிற பொழுதாவது ஏதாச்சும் 1-2 திர்ஹம் கொடுத்து வாங்கிடலாம். இறந்த ஆட்டிற்கு எங்களிடத்தில் எந்த விதமான மதிப்பும் இல்லை, நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர்களே, இறந்த ஆட்டிற்கு எப்படி உங்களிடத்தில் மதிப்பில்லையோ அது மாதிரி இந்த உலகம் என்பது அல்லாஹ்விடத்தில் மதிப்பில்லாத ஒன்று அப்படின்னு ஒரு சுருக்கமாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை பெரிதாக நீங்கள் எண்ண வேண்டாம்ங்கிறது அதனால தான் சொல்கிறோம். ஏன்னா இதைவிட பன்மடங்கு சுகபோகமான, இதைவிட பன்மடங்கு ராஜபோகமான வாழ்க்கை மறுமையிலே சொர்க்கத்தில் இருக்கிறது என்பதை இந்த உம்மத்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு?
அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் சொல்ற மாதிரி இந்த உலக வாழ்க்கை எதுக்கு நமக்கு கொடுக்கப்படுச்சுன்னா இது ஒரு சோதனை களம். இந்த சோதனை களத்தில் இந்த பரீட்சையில் நாம் நல்லமல் செஞ்சு மார்க்கம் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைச்சுக்கிட்டா சொர்க்கவாதிகளாக நாம் அங்கே என்ன செய்யலாம், விஜயம் தரலாம். இந்த உலகத்திலே மனம் போன போக்கிலே வாழ்ந்து நாம் ஷரியத்தை மதிக்கல, மார்க்கத்தை மதிக்கல, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை மீறி நடந்தோம் என்றால் நரகவாதிகளாக முத்திரை குத்தப்படுவோம். எனவே இந்த உலகத்தில் யார் சொர்க்கவாதி யார் நரகவாதி என்று தீர்மானிப்பதற்காகத்தான் அல்லாஹ் அந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே இந்த உலக வாழ்க்கையை பெரிதாக எண்ணிக்கொள்ளாமல் ஏதோ இருக்கிற வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ், நம்மை கொண்டு யாருக்கும் எந்த தொந்தரவும் வந்துவிடக்கூடாது, நம்மை கொண்டு யாருக்கும் எந்த விதமான சிரமமும் வந்துடக்கூடாது, அடுத்தவங்கள் அடையக்கூடிய சோதனைக்கு நாம காரணமாக இருந்துடக்கூடாதுங்கிற அந்த எண்ணத்தில் நாம் வாழ்ந்து கடந்து சென்றால் போதும், நாம் நிச்சயமாக வெற்றியாளர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம் சந்ததிகளையும் அது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக.